ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மணி மம்மி மைண்ட் செட் சேனல். இன்றைக்கி எனக்கு ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டு. ஸோ அதனால் சமைச்சு எடுத்துகிட்டு நான் டியூட்டிக்கு கிளம்பணும். அதனால் ரைஸ் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு வீடுங்கிறது இம்பார்ட்டன்ட். வீடு ஒரு சில பேர் சொல்லுவாங்க, வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அதுக்கு பதில் வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு லேட்டாக வீடு வாங்கிக்கோங்க, வர மணிலன்னு சொல்லுவாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு சொந்த வீடுங்கிறது இம்பார்ட்டன்ட்ங்க. எலி விலையானாலும் தனி விலை வேணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி நம்மளுக்கு சொந்த வீடு கண்டிப்பாக வேணும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நிறைய வாடகை வீட்டில் இருந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன், சொந்த வீட்டில் இருக்கிற நிம்மதி மாதிரி நம்மளுக்கு வாடகை வீட்டில் வராது. நான் ஆக்சுவலி நியூலி மேரீடு. நான் படித்தது எல்லாமே ஹாஸ்டலில் தான் படித்தேன். ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு வேலைக்கு போனேன். சென்னைக்கு வேலைக்கு போய் சென்னையிலே செட்டில் ஆவேன்னு எனக்கு தெரியல. பட் சென்னையில் செட்டில் ஆயாச்சு. மேரேஜ் பண்ணி சென்னையிலே செட்டில் ஆயாச்சு. ஃபஸ்ட்டு வாடகை வீடு. வாடகை வீட்டுக்கு போனப்போ பார்த்திங்கன்னா, அந்த ஓனர் ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் சொல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. என்ன பண்ணுறோன்னு பார்க்கறதுக்காக வந்துடுவாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப எரிச்சலாக இருக்கும். பட் இருந்தாலும் ஹவுஸ் ஓனரு, அதனால் நம்ம எதுவும் சொல்கிற மாதிரி இருக்காது. செக் பண்ணிட்டு போவாங்க. வீட்டை எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போது நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கும் காலையில் போய்ட்டு ஈவினிங் தான் வருவேன். ஹஸ்பண்டும் டே ஷிஃப்ட் தான் பார்த்தாங்க. 2 பேரும் ஈவினிங் தான் எல்லாமே சமைப்போம், வேலையெல்லாம் செய்வோம். அவங்க இந்த சண்டே அன்னைக்கு கூட வீட்டுக்குள்ளே செக் பண்ணுவாங்க, என்ன பண்ணிகிட்ருக்கோம், வீடு சுத்தமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஒரு நாள் அந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வெளியில் போயிருந்தாங்க. அன்றைக்கி சண்டே லீவு. ஹஸ்பண்ட் வெளில போயிருந்தாங்க. நான் ஊர்லேருந்து என் மாமியார் எப்போவுமே எனக்கு ஆட்டுக்கால் கொடுத்து விடுவாங்க. ஸோ அதை நசுக்கி போட்டு ஆட்டுக்கால் சூப் மாதிரி வைப்போன்னு சொல்லிவிட்டு அதை நச்சிட்டு இருந்தேன். சத்தம் ரொம்ப வெளியே வந்துடுச்சு போல். அதனால் ஹவுஸ் ஓனர் திடீர்னு உள்ளே ஒடியாந்து என்ன பண்ணுற வீட்டை போட்டு என்ன இப்படி பாடாப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்களா. வந்த உடனே சொன்னேன், இனிமேல் நம்ம சொந்த வீட்டில் தான் இருக்கணும், இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு வாடகை வீடு அப்படின்னு சொன்னேன். அப்போது எங்கள் கையில் எதுவுமே கிடையாது. என் வீட்டுக்காருக்கு 13,000 சம்பளம். ஓட்டி பார்த்தா 15,000 வரும். அந்த டைமில் நானும் டிகிரி பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்டு இருந்தேன். தம்பியும் பிஇ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தான். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, உனக்கும் காசு கட்டணும். அந்த டைமில் நானும் அப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாக கன்ஃபர்மேஷன் ஆயிருந்தேன். இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக வேறு ஆகிட்ட. அதுக்கப்புறமே இது காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், தம்பிக்கு ஃபீஸ் கட்டணும், எப்படி 15,000 சம்பளத்தில் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், கண்டிப்பாக எனக்கு ஓன் ஹவுஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன். நாங்கள் பேசிகிட்ருக்கப்போ, இதெல்லாம் நடக்கிற கதை இல்லை, நீ வேறு ஏதாவது பேசு, சொந்த வீடு வாங்கிறதுக்கு நம்ம கையில் எதுவுமே கிடையாது, சொந்த வீடெல்லாம் நம்ம நினச்சி இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம நினச்சி பார்க்க முடியாது அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு எப்படியும் நம்ம சொந்த வீடு வாங்கி தான் ஆகணும். கண்டிப்பாக இந்த ஊரில் பிழைக்கிறதுக்காக வந்தோம். ஆனால் நம்மளுக்கும் இங்கே ஸ்டாண்டர்ட் ஆகணும், நம்மளுக்கும் ஒரு வீடு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அதையே யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. சின்ன வயசுலேருந்து அப்படி தான். நான் ஏதாவது வாங்கணும், ஏதாவது பண்ணணும்னா அதை பண்ணிவிடுவேன். சப்போஸ் எனக்கு அது கிடைக்காம இருந்தால் கூட எப்படியாவது எனக்கு அது இப்போது ஒரு மாதத்தில் கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக ஒரு 2 மாதத்துலனாவது எனக்கு எப்படியாவது கிடச்சிரும். நான் கஷ்டப்பட்டு அதை வாங்கிடுவேன். அந்த மாதிரி தான் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பேசிகிட்டு இருந்தோம். மறுவாரம் பார்த்திங்கன்னா 2 பேரும் லீவில் பேப்பர் என் ஹஸ்பண்ட் பேப்பர் படிப்பார் சண்டே. ஆனால் அன்றைக்கி பேப்பர் வாங்கிட்டு வந்தப்போ பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டு சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் புதுசாக கட்டுறாங்க, 10,000 rupees இது அட்வான்ஸ் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கட்ட நம்ம மீதி காசுலாம் கொடுத்துக்கலாமா அப்படின்னு பேப்பரில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், என்னங்க அப்போது நம்ம இந்த வீட்டை புக் பண்ணிடலாங்க அப்படின்னு சொன்னேன். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, என்ன விளையாடுறியா, 10 ரூபா கையில் காசு கிடையாது, 10,000 எங்கே அட்வான்ஸ் கொடுக்குறது அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே அவங்கள கிளப்பி விட்டு, இந்த வீட்டை போய் நீங்கள் புக் பண்ணிவிட்டு வரீங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா, ஹஸ்பண்டுக்கிட்ட காசு கிடையாது. 10,000 எங்கே போவாங்க? உடனே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டாங்க, எனக்கு ஒரு 10,000 இமீடியட்டாக வேணும்,
அட்வான்ஸ் கொடுக்க போகிறோன்னு சொல்லவும் ஒரு நல்ல விஷயத்துக்காக கேட்குறாங்கன்னு நினச்சி அவங்க ஃப்ரெண்டும் இமிடியேட்டாக உடனே கையில் இருக்க வந்து வாங்கிக்கன்னு சொல்லதும் அன்னைக்கே போய் என் ஹஸ்பண்ட் போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அட்வான்ஸு கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் வீடு எப்படி வாங்குறது நம்ம அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நான் பிளான் பண்ணி கொடுத்தேன் வீட்டுக்காருக்கு. இந்த மாதிரி வந்து அவங்களோட சம்பளத்துக்கு பார்த்திங்கன்னா 8 லட்ச ரூபா லோன் எடுக்கலான்னு சொல்லி எலிஜிபிலிட்டி வந்துச்சு செக் பண்ணுறப்போ. அதுக்கப்புறமே எனக்கு கல்யாணத்துக்கு போட்ட நகைலாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் அடகு வச்சுட்டு 8 லட்ச ரூபா லோன் வாங்கிட்டோம். மொத்தமாக வீட்டோட வேல்யூ வந்து 20 lakhs வந்துச்சு. அப்புறம் ஹஸ்பண்டோட அண்ணா வீடு கட்டுறதுக்கு இவர் வந்து 2 லட்ச ரூபா கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நாங்கள் வீடு கட்டுறப்போ அவங்க அண்ணா 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கடனாக எங்களுக்கு வந்து மொத்தமாக 3 லட்ச ரூபா கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமே வந்து கொஞ்சம் ஒரு ரிலேட்டிவ் கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு 50,000 ரூபா வாங்கினோம். இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி வீட்டை வாங்கியாச்சு. பட் சாவி வாங்க போகிற நேரத்தில் வந்து என்னாச்சுன்னா காசு 30,000 ரூபா தேவைப்பட்டுச்சு, பணம் இல்லை. நான் வந்து எல்லா நகையும் போச்சு, எந்த நகையுமே என் கழுத்தில் கிடையாது. ஒரு அரை பவுன் செயின் வந்து என்னோடய பையனோட செயின் போட்டிருந்தேன். போய் சாவி வாங்கிட்டு வாங்குறப்போ அந்த பில்டர்ஸ் வந்து கீ கொடுக்க முடியாது, உங்களுக்கு எல்லா பணத்தையும் செட்டில் பண்ணுங்கள், கீ தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. அதுக்கப்புறம் கழுத்தில் இருந்த செயின், அந்த அரை பவுன் செயின் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு பால் காய்ச்சறதுக்கு ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் ட்ரெயின் டிக்கெட் போட்டு வர வச்சிட்டோம். அந்த டைமில் வந்து எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த செயினை கழட்டி கொடுத்து இதை எப்படி பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ கீயை வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அது மாதிரி என் ஹஸ்பண்டும் போயிட்டு கொஞ்சம் பணம் அரேஞ்ச் பண்ணி அந்த செயினை அடகு வச்சுட்டு கீ வாங்கிட்டு வந்துட்டார். வந்ததும் நாங்கள் வந்து பால் காய்ச்சிட்டோம். பால் காய்ச்ச வந்தவங்க ரிலேட்டிவ், என் ஹஸ்பண்டோட கம்பெனியில் வேலை பார்த்தவங்க எல்லாருமே வந்து கேட்டாங்க, என்ன கழுத்தில் ஒன்றும் நகைலாம் போடலை, கயிறு மட்டும்தான் போட்டிருக்காங்க, இன்றைக்கி தான் பால் காய்ச்சறீங்கல்ல எதுவுமே போடலைன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து ஒரு செயினை கழட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னார், என் ஒய்ஃப் நகைக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டா, நீங்கள் பரவாயில்ல நீங்கள் போட்டுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொன்னார். நானும் செயினை வாங்கிக்கல, எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல, நகை போடாமல் இருக்குது. என்னோடய கனவு நிறைவேறிடுச்சு. நான் வீடு வாங்கணும்னு நினச்சி நிறைவேறிடுச்சு. என்னோடய 24 வயசில் நான் நினச்சே பார்க்காத அளவுக்கு எனக்கு வந்து கடவுள் வந்து ப்ளஸ் பண்ணியிருந்தார். நான் வந்து ஒரு பிழைக்கிறதுக்காக ஒரு வேலை தேடி தான் சென்னைக்கு போனேன். அந்த சென்னையிலே வந்து எனக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு வீடு இருந்து நான் வாழணும்னு எனக்கு கடவுள் வந்து ஆசீர்வதித்ததுக்கு நான் வந்து எப்போவுமே வந்து நன்றியோடு இருப்பேன். அதுவும் இல்லாமல் வந்து அந்த வீட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த கடனை அடைக்க முடியல எங்களால். அதுக்கப்புறம் எனக்கு சிங்கப்பூரில் ஜாப் கிடச்சதும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு பேங்க்கில் வாங்கின கடனை அடைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் நகையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டோம். பட் திரும்பியும் நகையை கொண்டே அடகு வச்சோம். வேறு ஒன்று நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்கிறேன். என்ன வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு எப்படியெல்லாம் என்னோடய லைஃப்பில் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ் ஆனேன், இந்த பேபி ஸ்டெப்லேருந்து அடுத்தடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு விலாகில் நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். எனக்கு வேலைக்கு நேரம் ஆச்சு, மதிய ஷிஃப்ட்டு போகணும். பை பாய். இன்னும் ஒரு நல்ல ஸ்டோரியோட அடுத்த பேபி ஸ்டெப் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போனேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும். ஸோ நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேஷ்னலாக இருக்கணும். நான் வந்து இப்போது என்னால் ஒன்றுமே முடியாத நான் வந்து ஒரு வீடு வாங்குகிற அளவுக்கு எனக்கு கேப்பபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் இருக்கும். நீங்களும் உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதை வளர்த்து என்ன ஸ்கில் நம்ம வந்து வளர்த்துக்கணும், எப்படி நம்ம மேலே வரணும்னு கொஞ்சோண்டு யோசித்தா போதும், மேலே வந்துடலாம். அடுத்த ஸ்டெப்பு என்ன வச்சேன், அடுத்தது என்ன பண்ணேன், அடுத்தது என்னோடய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye bye. Thank you so much.